அடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்கள். கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா கூட இந்த தொடர்ந்த இந்த 3 தேர்தல்களை 2019 ஆகட்டும், 2021 ஆகட்டும், 2024 ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சு பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிற அளவுக்கு, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறது வேற யாரும் தேவையில்லாத அளவுக்கு அவரே இன்னைக்கு வந்திருக்காரு. ஆனாலும் அவர் வந்த பாதை அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த மாதிரி சுலபமான பாதை இல்லை. அவரு மேல நம்ம அந்த விமர்சனங்களை வைக்க முடியாது. ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாலும் அவருடைய நுணுக்கம் என்னன்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திறமையா பயன்படுத்துறதுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வல்லுநரா திகழ்றாரு. ஆனா அந்த கூட்டணி கட்சிகள் வளர்றதுக்கு அவர் உதவுறாரா, அது இந்த இடத்துல கேள்விக்குறியா மாறுது. ஐயா கூட வந்து இங்க வேலுசாமி ஐயா உட்கார்ந்து இருக்காரு. இப்ப கூட அவர் யார் சார்பா பேச போறாங்கன்னு அறிமுகப்படுத்தினாரு. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ் முக்து பாரத்னு தேசிய அளவில் அவங்க செயல்படுத்தினாலும் இன்னைக்கு சூழ்நிலையில திமுக காங்கிரஸ் முக்து தமிழ்நாடுங்கிறத நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வருது. அப்ப இன்னைக்கு கூட்டணி கட்சியிலிருந்து பலனை அறுவடை பண்ணக்கூடிய திமுக அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த கட்சிகளை வளர்த்துக்கிற உதவுறாங்களா? அடுத்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் இதே பிப்ரவரி 2017 ஆகிறாரு. அவர் ஆகிற வரைக்குமே பெரும்பான்மையான ஆட்களுக்கு எடப்பாடி பழனிசாமி யாருன்னே தெரியாது. அவர் பெரிய அரசியல் ஆளுமை இல்லை. அதுவும் எந்த சூழ்நிலையில வராரு, பெரிய அளவுக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் மரணித்ததுக்கு அப்புறம், இரும்பு பெண்மணின்னு சொன்னவங்க மரணிச்சதுக்கு அப்புறம், அதுவும் கோர்ட்டால வந்து அவர்கள் தீர்ப்பு வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டா வரும்போது, சசிகலா அம்மையார் முதலமைச்சர் ஆகலான்னு ரெடி ஆகும் போது, அதுக்கப்புறம் அதுவும் தடைபட்டதுக்கு அப்புறம் எடப்பாடியாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது கூட சுலபமா யார் நிறைய பேர் எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போனாங்க. ஆனா எடப்பாடியார் பெரிய அளவுக்கு அதை எடுத்து சோதனையா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதை சாதனையாக்குவோம் சொல்லி அந்த வாய்ப்பை எடுத்து அவர் ஆட்சியில் இருந்தது 4 வருஷம் சில்ற, இன்னைக்கு எதிர்கட்சியா ஒரு 4.25 வருஷம் ஆக மொத்தம் இந்த 9 வருஷத்துல இந்த முதல்வன் படத்துல தான் ரகுவரன் ஒரு டைலாக் சொல்லுவார், இது என்ன சாதாரண சேர்ன்னு நினைக்கிறியா, ஒரு நாள் இருந்து பாக்குறியான்னு கேட்பார். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய இடத்துல இருந்து பாக்குறியான்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தான் நான் பாக்குறேன். இல்ல 4 இடத்துலயும் ஓட்டு குத்த வேணாம், யாரு நம்பிக்கை தர்றாங்க சொல்லுங்க. அதான் வரேன் நான், எல்லாத்துக்கும் உண்டான நியாயத்தையும் சொல்லணும் இல்லையா. ஆமா இவர் தான் பெஸ்ட்ங்கிறது இல்ல, எல்லாருமே வந்து பெஸ்டா இருக்காங்க. நம்ம சூஸ் the best among the best, அதுதான் என்னுடைய பார்வை. சரி யாருன்னு சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் வரும்போது அவர் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம சமீபமா கூட நம்ம அந்த இந்தியா டுடே கான்க்ளேவ் பார்த்தோம். அவங்க கூட ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க, ஏங்க ஏதாச்சும் நோட்ஸ் வேணா நீங்க கையில வச்சுக்கங்க. இல்லைங்க வேண்டாங்க, எனக்கு கல அரசியல் தெரியும், நீங்க எத்தனை கேள்வி வேணா கேளுங்க, எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். ஆனா இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகவினுடைய மந்திரிகள் பேசி அந்த பேச்சுக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாச்சுன்னு நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து எடப்பாடியார் அவர்கள் முன்னாடி வந்து அந்த வாய்ப்பை எடுத்து இவ்வளோ பிரச்சனைகளை சமாளிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கான்க்ளேவ்ல எந்த விதமான ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம, ப்ரிப்பரேஷன் இல்லாம இல்ல, அனுபவங்கள் பூராமே ப்ரிப்பரேஷன் அவருக்குள்ளார இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர் என்ன சவால் கொடுறாங்க, ஏங்க அவங்களே கேட்கறாங்க, ஏங்க எல்லாமே சொல்றீங்களே, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து சொல்லிட்டு போனாரு, நீங்க வந்து அவரு கூட நீங்க டிபேட் பண்றதுக்கு ரெடியான்னு கேட்கறாங்க. ஐயா எடப்பாடியார் சொல்றாரு, இதை நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறேங்க, நீங்க வாங்க வாங்க நேரடியா விவாதத்தை பேசுவோம், நேரடியா விவாதத்துல பேசுவோம் அப்படின்னு. ஆனா எந்த இடத்துலயுமே அவங்க வரல. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுமைகள் நம்பிக்கை கொடுக்கறங்க போது அந்த ஆளுமைகள் எந்த மாதிரி ஆளுமைகள்ங்கிறத பார்த்து தான் அந்த கட்சிக்காரங்களுக்கும் நம்பிக்கை வரும். அந்த தலைமை மேல கட்சிக்காரங்களுக்கு நம்பிக்கை வரும்போது தான் அந்த நம்பிக்கை களத்துல வந்து பிரதிபலிக்கும். இல்ல என்ன செஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முடியாதுன்னு திமுக கூட்டணி கட்சியினர் சொல்றாங்களே, அதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய 2026 தேர்தல் களம் தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிக்டானிக் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு.
அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து சர்வேக்களை பார்க்கும்போது பல சர்வேக்கள் வருது, பல பத்திரிகைகள்ல வருது, பல தொலைக்காட்சிகள்ல வருது. எல்லாமே கொடுக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்னன்னா சற்றேறக்குரிய 20% பிளஸ் வந்து தாவேக்கா வரும். ஆனா என்ன இந்த இடத்துல சூட்சமம் பிரச்சனை எங்கன்னா இந்த 20% எங்கிருந்து வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இப்ப சமீபமா ஒரு சர்வே வந்துச்சு. அதுல பார்க்கும்போது பெரிவாரியான வாக்குகள் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடியது திமுக கூட்டணியிலிருந்து தான் எடுக்க போறாரு. சற்றேறக்குறைய அவங்க கொடுக்கிறது 12.5% வாக்கு வங்கி திமுக இருந்து எடுக்கிறாரு. அண்ணா திமுக இருந்து 2.95%, பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து 3.5%. அப்போ இந்த ரெண்டுக்கும் நீங்க பார்க்கும்போது, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய 2024 அண்ணா திமுக கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் அப்படியே இருக்குமானால் அதை நீங்க 2021 தேர்தலுக்கு உண்டான நம்பருக்கு டிரான்ஸ்பர் பண்ணீங்கன்னா அண்ணா திமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் உண்டான வாக்கு வித்தியாசம் வெறும் 2.81%. இங்க விஜய்னால அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் வாக்கு எடுத்தாலும் இதுக்கு வரக்கூடிய வித்தியாசம் சற்றேறக்குறைய 4.5% வித்தியாசம் ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜா மாறுது. அப்ப அந்த மாதிரி இருக்கறனால இன்னைக்கு பெரிய அளவுக்கு, ஏன்னா இன்னைக்கு அதிமுகவை யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் விமர்சிச்சாங்களோ அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு அதிமுக கூட கூட்டணியில இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க கேட்ட கேள்விக்கு அரித்தமெட்டிக்கா பார்க்கும்போது கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்துல தேர்தலுடைய வெற்றியை மையமா வச்சு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இன்னைக்கு 2026 தேர்தல் களம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு இருக்குதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. டேட்டாவினுடைய அடிப்படையில் நான் சொல்றேன். ஏன் ஸ்டாலின் நால்வரில் நம்பிக்கை தருபவராக இருக்கிறார் என்று சொன்னால், 2021 மரியாதைக்குரிய இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்துவிட்டு அவர் பதவியை விட்டு அவர் விலகி வெளியேறி அவர் செல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்னவாக இருந்தது தெரியுமா? 0.07. எவ்வளவுங்க? 0.07. கொரோனா. வெரி குட், நல்ல பதில். அதுக்கு நீங்க சொல்வீங்கன்னு தெரியும். அண்ணன் அதிமுக அண்ணன் கொரோனாங்கிறாரு. அண்ணன் நீங்க அமைதியா இருந்தா கூட நான் அப்படியே போவேன். நீங்க பேசுனீங்கன்னா நான் இன்னும் டேட்டாவெல்லாம் எடுப்பேன். 0.07 அதை உயர்த்தி ஆட்சிக்கு வந்த அடுத்த ஆண்டே 0.07 இருந்த பொருளாதாரத்தை 7.89 விழுக்காட்டிற்கு உயர்த்தி காட்டிய ஒரு சாதனையை செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதன் பிறகு அது 9.26க்கு சென்று கடந்த ஆண்டு 11.19 விழுக்காட்டுடன் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்து காட்டியிருக்கக்கூடிய காரணத்தினால் ஸ்டாலின் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். சொன்னாங்க கொரோனா, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அதை சொல்லுங்க. 11.19 ஆனது சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி உண்மையிலே அதுக்கு முன்னாடி அதிகமா தான் இருந்துச்சுனே. அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 13.12 இருந்துச்சு. உண்மை. அது யார் ஆட்சி காலத்துல? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் 2010-11 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 13.12. 2011 தேர்தலில் மறைந்த மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். மேடம் பொறுப்பேற்ற பிறகு 13.12 இருந்த பொருளாதாரம் 7.6க்கு வந்து 5.27க்கு போய் 4.92க்கு வந்து கழுத தெரிஞ்சு கட்டரும்பாய் அப்படியே குறைஞ்சி 3.25க்கு வந்து ஐயா எடப்பாடியாரு 0.07 விட்டுட்டு ஸ்டாலின் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு போனாரு. 4.5 ஆண்டு காலத்தில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்பிக்கை தருபவராக ஐயா ஸ்டாலின் இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். ஐயா நந்தகுமாருக்கு அவர் எந்த கருத்து கணிப்பை சுட்டி காட்டி பேசினாரு தெரியல. ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. எல்லாமே ஊடகமாவே இருக்கும். எந்த கருத்து கணிப்பு? அதுக்கு நிறுவனம் இல்லையா? யார் எடுத்தா? வாட்ஸ்அப்ல வர்றதா அதெல்லாம்? ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு சொல்லிச்சான், திரு விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு பெருவாரியாக திமுகவின் வாக்கு அப்படின்னாரு. நான் நிறுவனத்தின் பெயரை சொல்லி சொல்றேன். நாடறிந்த நிறுவனம், நம்பத்தகுந்த நிறுவனம் இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு சமீபத்தில் வந்தது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் 12%. எவ்வளவு சார்?
12% நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்க ஒருவேளை நிறுவனம் பேர் இருந்தா அடுத்த சுற்றுல சொல்லுங்க, நான் அதையும் குறித்து வைத்துக் கொள்கிறேன். அடுத்தது சனாதனத்தை பத்தியும் சொன்னார். சனாதனம் இங்க வந்து ஐடியாலஜி. இப்ப சனாதனம் உண்மையா என்ன சொல்லுங்கிறத ஒரு ஓரமா வச்சுட்டா, இங்க தளத்துல என்ன பேசுறாங்கன்னா, பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு உயர்வு தாழ்வு, இதுதான் சனாதனம். அந்த மாதிரி பிறப்பால ஒரு உயர்வு தாழ்வு கிடைக்கிறத வந்து நாங்க எதிர்க்கிறோம். கட்டாயமா நானும் அதை எதிர்க்கிறேன். ஆனா இன்னைக்கு 2019 ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சினிமா நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் இருந்து 21 எம்எல்ஏவாகி 23 மினிஸ்டர் ஆகி 24 இன்னைக்கு துணை முதலமைச்சரானது. இதுக்கு பேரு சனாதனம் இல்லையா? இது எங்கேயாவது வந்து திராவிட முன்னேற்ற கழக இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரசிடென்ட் ஐயா ஸ்டாலினை இது நம்ம உதாரணமா சொல்ல முடியுமா? முடியாதே. ஏன்னா அவரு அந்த காலத்துல இருந்து கட்சியில இருந்து படிப்படியா முன்னுக்கு வந்துதானே வந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரை வந்து நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் இல்ல பட்டம் சூட்டிட்டு இருக்கோம். இது வந்து சனாதனம் இல்லையா? ஆளுமைகள் என்ன இருக்கு? இப்ப அடுத்தது கூட வந்து பாத்தீங்கன்னா செந்தில் கேட்டாரு, என்ன நீங்க வந்து எந்த பேரு நாமதேனம் இல்லாம சர்வேயன் இல்ல ஸ்பிக் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் தொலைக்காட்சியும் அதை வந்து ஒளிபரப்புனாங்க. வேணாலும் நான் ஃபுல் டேட்டா வேணா கொடுக்குறேன். இது வரைக்கும் எடுத்த சர்வேல 1,25,700 சொச்ச சாம்பிள் சைஸ் 234 தொகுதியிலையும் எடுத்தது இந்த ரீசன்ட் டேஸ்ல இந்த சர்வே தான். அந்த சர்வேனுடைய அடிப்படையில் தான் அதில் வாக்கு எப்படி பிரிஞ்சதுன்னு சொன்னேன். அதே மாதிரி செந்தில் சொன்னாரு சி ஓட்டர்ஸ்னுடைய மூட் ஆஃப் த நேஷன் சொன்னார். அது சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான கருத்து கணிப்பு அல்ல, அது பாராளுமன்றத்துக்கு உண்டான கருத்து கணிப்பு. அப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு உண்டான கருத்து கணிப்பை எப்படி நீங்க சட்டமன்ற தேர்தலோட பொருத்தி பார்க்க முடியும்? அது முற்றிலுமே வந்து அது முரண்பாடானது. அதே சி ஓட்டர்ஸ்ல இன்னைக்கு மோடி வந்து 350 சீட்டு வாங்கி ஆட்சி அமைப்பன், அது அதே சி ஓட்டர்ஸ்ல அவரு சொன்னதுலயே அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்போ இன்னைக்கு அடுத்தது நம்ம பர்ஃபார்மன்ஸ் பேசி ஆகணும். செந்தில் சொன்னாரு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து 11.19% வந்து ரியல் ஜிடிபி. கட்டாயமா நம்ம ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பா பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு நாணயம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ரூபா நோட்டுன்னு எடுத்தா 2 பக்கம் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் மட்டும் நல்லா பல ஜொலிக்குது, அந்த பக்கம் ஒண்ணுமே இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? அந்த நோட்டு செல்லுபடி ஆகுமா? அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஜிடிபி 11.9% இருந்தாலும் 65 to 70% மக்கள் நம்பி இருக்கக்கூடிய விவசாயம் நெகட்டிவ் growth. இன்னும் அந்த விவசாயத்தில் ஆழமாய் பார்த்தோம்னா உழவு தொழில், நம்மளுடைய ரெகுலரா நம்ம சொல்லக்கூடிய அந்த விவசாயிகளை பயிர் விளைவிக்கக்கூடியவங்களுடைய வளர்ச்சி -6%. அப்ப எந்த இடத்துல வந்து உண்மையான வளர்ச்சி இருக்கு, நீடித்த வளர்ச்சி இருக்கா? மிக வேகமாக ஐயா நந்தகுமார் பேசினார். சனாதனம் என்றால் என்ன தெரியுமா? ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வர்றது சனாதனம் அப்படின்னாரு. அப்படி இல்ல. நீங்க ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தேர்தலிலேயே போட்டியிட வேண்டாம். ஸ்டாலினுடைய சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒற்றை காரணத்துக்காக சாதியின் அடிப்படையிலேயே அவரை எம்எல்ஏ ஆக்கிட முடியும், சாதியின் அடிப்படையிலேயே அவரை மந்திரி ஆக்கிட முடியும்னு சொன்னா அதன் பெயர் சனாதனம். அப்படி இல்ல, அவர் மக்களை சந்திச்சாரு, தெரு தெருவா போனாரு, ஓட்டு கேட்டாரு, மக்களின் நம்பிக்கையை பெற்று வெற்றி எம்எல்ஏ ஆகி போயிருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், ஒருத்தர் வழக்கறிஞர் ஆகணும்னா அவரு சட்டம் படித்தால் போதும், மருத்துவர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணும். நீங்க ஒண்ணுத்துக்கு ஒரு படிப்பு இருக்குது. அர்ச்சகர் ஆகணும், எந்த சமூகம்? எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அர்ச்சகராக விட்டீங்களா? இல்ல, அது நடக்கல. அத ஐயா வேலுச்சாமி அவர்கள் கேட்ட கேள்வி எனக்கு ஒரு பகுதியில் உடன்பாடு உண்டு. ஆனாலும் அவருக்கு நான் வந்து என் பார்வையில் பட்ட பதில சொல்றேன். பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அமைச்சராகவே இருந்தாலும் கூட கருவறைக்குள் செல்ல முடியாது, கருவறைக்குள்ள விட மாட்டாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் என்ற ஒன்றை கொண்டு வந்தது. அது நிச்சயமாக ஒரு சமூக நீதிக்கான வாய்ப்பா இல்லையா அப்படிங்கறத நான் வந்து பணியோட சுட்டி காட்டுறேன்.